அந்த கர்ணன் மேல போனதுக்கு அப்புறம் அவர் சொர்க்கலோகத்துல இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு பசி உணவு ஏற்படுது. பசிக்குது, எங்க தண்ணி கிடைக்கும், எங்க சாப்பாடு கிடைக்கும், என்னது பசிக்குது அப்படின்னா என்னன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் பசிக்கல, எனக்கு மட்டும் ஏன் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. தேவகுரு அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காந்துட்டு, அப்பா உன்னோட ஆள்காட்டி விரல்ல வாயில வச்சு சப்பிப்பாரு, எல்லாமே சரியாயிடுன்றாரு. அவர் அப்படி பண்ணி பாக்குறாரு, எல்லாமே சரியா. அவருக்கு ஒரு ஐயம், என்னடா இது பசிக்குதுன்னு சொல்றோம், சாப்பாடு போடல, தண்ணி கொடுக்கல, ஆனா எல்லாமே சரியாச்சு, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம உங்களை விட மாட்டான்னு சொல்றாரு. இல்ல, பூலோகத்துல நீ எல்லா தர்மமும் பண்ண, அன்னதானம் மட்டும் பண்ணாம வந்துட்ட. ஆனா அந்த அன்னதானத்தோட புண்ணியம் வந்து உன்னோட இந்த விரல்ல ஒட்டிக்கிச்சு, அதனாலதான் அதை இது பண்ணா உனக்கு சரியாடுன்னு சொன்னேன். அது எப்படி ஒட்டிச்சு, எனக்கு கதையை சொல்லுங்க அப்படின்றாரு. ஒரு முறை நீ வந்து அவசரமா வெளியில போற நேரம் ஒரு அந்தனர் வந்து உன்கிட்ட பசிக்குது அப்படின்னு கேட்டாரு. அப்ப நீ சொன்ன இடது கையில இந்த தங்க மூட்டையை கொடுத்து இதை வச்சு சாப்பிடு போ அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இந்த தங்கத்தையா நான் சாப்பிடுவேன், எனக்கு இப்ப பசிக்குதுயா, தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், அதை குடியா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னையா உன்னோட பெரிய அக்கப்போரா போச்சு, அதோ பார் அந்த ஒரு அன்னதான சாவடி இருக்கு பார், போ அங்க போனீங்கன்னா உனக்கு சாப்பாடு போடுவாங்க, அங்க போனா உனக்கு தண்ணி கொடுப்பாங்க, போய் வயிறால சாப்பாடு இந்தா தங்கமும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து அனுப்புறீங்க. அங்க போய் சாப்பிட்ட அந்த அன்னதானர், தண்ணி குடிச்ச அந்த அன்னதானர் நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாரு. அந்த புண்ணிய சக்தி இந்த விரல ஒட்டிக்கிச்சு, அதனால காமிச்சதாலேயே ஆமா, ஆள்காட்டி விரலால காட்டுறதுனால அந்த புண்ணிய சக்தி இப்போ உனக்கு வந்துருச்சு. அப்படியா?